Okay, ma, listen. So morning we did sum number 3 in two ways. First one through conjugate method. Second one multi-direction method. You can take any curve or any path passing through the given point. The last one, the given point was 0, 0, and you know that the line passing through 0, 0 should be of the form y equal to mx. So we use y equal to mx in the given function. Okay, after simplification, you are getting limit as 0. Limit as 0. That's it. Let's move on to sum number 4. Sum number 4. We need to find the value of limit x comma y tending to 0, 0 cos of e power x sin y divided by y. Okay, as I told you already, straight away we need to put x equals 0, y equals 0. If you are getting finite answer, you accept it. Otherwise, that is, if you are not getting finite answer, that is, sometimes we may get indeterminate form 0 by 0, infinite by infinite. In that cases, we need to think of alternate idea. So straight away you put x equals 0, y equals 0 here. Cos of e power 0, 1 sin 0 by 0, indeterminate form. 0 by 0 indeterminate form. I'll cos it, meaningless form. So what is your idea? அது கூட இந்த இடத்துல ஒர்க் ஆகாது. என்ன ப்ராப்ளம்னா இதுல என்ன ப்ராப்ளம் காட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. கவனிங்க, இங்க y ஈக்குவல் mx போடுவீங்க. அந்த இடத்துல தான் சொல்றீங்க y ஈக்குவல் mx. சரி, ஓகே. திரும்ப x க்கு 0 போடுவீங்க. திரும்ப 0 by 0 தான் வரும். மா என்னமா வரும்? cos of e power x y க்கு mx எடுக்கிறீங்க. கீழ என்னது? இப்ப 0 எதுவுமே நீங்க வெளியெல்லாம் எடுக்க முடியாது. இந்த m எல்லாம் கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா அந்த mx கம்ப்ளீட்டா எதுல லாக் ஆயிடுச்சு? சைன்ல லாக் ஆயிடுச்சு. லாக். சோ திரும்ப 0 by 0 தான் வரும். அப்ப அந்த ஐடியாவும் ஒர்க் ஆகாது. எப்படி இதை செய்யலாம்? பிரச்சனை இதுல பிரச்சனையே இல்ல. e பவர் 0 போட்டா 1. தட்ஸ் ஓகே. பிரச்சனை இங்க தான் இருக்கு. இதனால தான் நமக்கு 0 by 0 வருது. இத மட்டும் தனியா ரஃப்ல கொஞ்சம் எடுத்துக்கங்க. அங்க என்ன இருக்குமா? sin y by y தானே. இந்த y tending to என்னது? ஏன்னா y மட்டும் இருக்கிறதால y மட்டும் டீல் பண்ணுங்க. இப்ப போட்ட ஆன்சர் என்னமா வருது? 0 by 0 வருது. ப்ராப்ளமேட்டிக் தானே. இந்த மாதிரி சிங்கிள் வேரியபிள் லோபிதால் வச்சு பண்ணலாம்ல. 2 வேரியபிள் 3 வேரியபிள் இருக்கிறப்பதான் லோபிதால் வர முடியாது. இந்த ஒரே வேரியபிள் தான். லோபிதால் யூஸ் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணணும். cos y y பண்ணா 1. இப்ப 0 போடு. cos 0 1 by 1. ஆன்சர் என்ன? அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? 1. அதை யூஸ் பண்ணுங்க இந்த இடத்துல. ஆமா, x க்கு 0, இந்த அதுக்கு ஆன்சர் என்னமா? 1. அப்ப ஆன்சர் cos 1. அவ்வளவுதான். பாருங்க, இது ஒரு டிஃபரெண்டான சம் இல்ல. y ஈக்குவல் mx மாடலும் ஒர்க் ஆகல. இந்த கேஸ் எந்த ஃபேக்டரால நமக்கு 0 by 0 வருது? அதை மட்டும் தனியா எடுத்து அதுல ஒரு வேரியபிள் இருந்தாதான் இதை கூட பண்ண முடியும். சார் அப்படி டபுளா இருந்துச்சுன்னா இம்பார்ட்டன்ஸ் சொல்லுமா? காசு 1 அவ்வளவுதான் ஆன்சர். இந்த மாதிரி क्वेश्चंस கேட்பாங்க. நெக்ஸ்ட் போலாமா? Sum number 5.
Look at sum number 5. Got a function there, g of x comma y. Given g of x comma y. அது ஸ்டேட்மெண்டா இருக்கு, நான் அப்படி பிரிச்சு எழுதிக்கிறேன் உங்க கன்வீனியன்ட்டுக்காக. g of x comma y டபுள் ஆக்ஷன் ப்ளே பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பாத்தீங்கன்னா x square y by x power 4 plus y squared. இது எப்போ வேலிட்னா whenever x comma y is not equal to 0 comma 0. x உம் 0 இருக்க கூடாது, y உம் 0 இருக்க கூடாது. அப்ப இதை யூஸ் பண்ணணும். சரிங்க சார், அப்போ x y 0 comma 0 ஆகுது. அப்ப அந்த ஃபங்க்ஷன் என்ன ரோல் ப்ளே பண்ணுதுன்னா 0. क्वेश्चन பாருங்க. Let g of x comma y equal to x square y by x power 4 plus y squared for x comma y not equal to 0 comma 0. And g of 0 comma 0 equal to என்ன கொடுத்துட்டான் 0. அப்ப x க்கு 0 y க்கு 0 போட்டுட்டான். ஆன்சர் என்ன வருது? அதெல்லாம் அப்படி எழுதி இருக்கேன். not equal 0 னா இதை யூஸ் பண்ணணும். கரெக்ட்டா 0 னா இதை யூஸ் பண்ணணும். என்ன क्वेश्चन கேக்குறான்? ரெண்டு क्वेश्चन கேக்குறான் அதுல. Subdivision number 1. Show that நாங்க எழுதிக்கிறோமா? To prove limit x comma y tending to 0 comma 0 g of x comma y equal to 0 where y equal to what? இததாமா ப்ரூவ் பண்ண சொல்றோம். கவனிங்க, இதெல்லாம் நிறுத்துமா? இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் x comma y tending to 0 comma 0 எடுத்து ஆன்சர் என்ன வரணுமா? என்ன யூஸ் பண்ணணுமா? y equal to, ஆமா ஆரிஜின் வழியா தான பாஸ் ஆகுது. அப்ப எடுத்துக்கோ, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோ. லிமிட் x comma y tending to 0 comma 0 g of x comma y equal to limit x comma y tending to 0 comma 0. என்னமா எடுப்பீங்க g of x comma y க்கு? இதுவா இதுவா? மேலதான் எடுக்கணும். ஏன் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருக்கேன், x equal to 0 னா வேற, x approaches 0 னா வேற. இந்த x approaches என்னது? y approaches என்னது? 0. 0க்கு பக்கத்துல தான் இருக்கும், 0ல இல்ல. 0ல இருந்தாதான் இது நம்ம 0க்கு கிட்ட இருக்கும். அப்ப அதை எடுக்கணும், அதான் எடுக்கணும். x square y by x power 4 plus y square. x க்கு 0 y க்கு 0 போட்டா என்ன வந்துரும்? 0 by 0. அப்ப நீங்க y equal to என்ன யூஸ் பண்ணணும்? இப்ப mx. y equal to mx. ஏன்னா அது ஆரிஜின் வழியா பாஸ் ஆகுது. x square, what is y? mx by y x power 4 mx whole square. So that is equal to limit x comma y tending to 0 comma 0 mx cube divided by x square வருமா? x square எடுத்துரு. x square எடுத்தா x square plus m square. இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா அங்க என்ன இருக்கும்? இப்ப போடுங்க, x க்கு 0 y க்கு 0. அத பாப்போம். நான் எதன் பேர் மாத்தியா? பிரசன்ட் தானே, ஒரு பேப்பர் கவுண்ட் தான் கேட்டிருக்கோம். நோ இஷ்யூ. கவனிங்க, x க்கு 0 கொடுமா? 0 into m என்னது? போடுங்க. m into 0, x க்கு 0 plus என்னது? m square. அப்ப ஆன்சர் என்னமா? ப்ரூவ் பண்ணியாச்சா? அவ 0 தான் ப்ரூவ் பண்ண சொன்னா. லிமிட்டுக்கு ஆன்சர் 0. 0 touch. Proved. Second subdivision. Second subdivision என்ன ப்ரூவ் பண்ண சொல்றேன் பாருங்க. To prove. Prove ஆன்சர் சொல்லுமா? Limit x comma y tending to 0 comma 0 g of x comma y equal
k by 1 plus k square, where y equal to kx square. Y equal to kx square. The answer proof பண்ண சொல்றாங்க. போன சம்முக்கு ஆன்சர் 0 வந்துச்சு. அங்க y equal to mx இருந்துச்சு. இப்போ y equal to என்ன இருக்கு? கர்வ மாத்தி இருக்கான். பார்க்கலாமா? வாங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோ. லிமிட் இந்த ரெண்டும் சேர்த்து கேட்டா 5 மார்க் இருக்கு. g of x comma y equal to limit x comma y tending to 0 comma 0. g of x comma y என்ன சொல்லுமா ஃபங்க்ஷன் சொல்லுமா? x ஸ்கொயர் by y ஸ்கொயர். இப்போ நீங்க 0 போட்டீங்கன்னா 0 by என்ன வரும்? இப்போ y க்கு என்ன யூஸ் பண்ணனும்? kx ஸ்கொயர். அது क्वेश्चनலயே given இருக்கு. போங்க. அப்போ that is equal to limit x comma y tending to 0 comma 0 x square y என்னதுமா? kx square by x power 4 kx square whole square. So that is equal to limit x comma y tending to 0 comma 0 x power 4 k. Correcta? whole square. இத ஸ்கொயர் பண்ண x power 4 வருமா? x power 4 வெளிய எடுத்துருங்க. 1 plus k square. அதுக்கு ஸ்கொயர் வரும். x power 4 x power 4 ஆயிடுச்சு. இப்போ x y இருந்தா 0 போடுங்க. இருந்தா தான 0 போடுவே. அப்ப ஆன்சர் என்ன? k by அதான ப்ரூவ் பண்ண சொன்னா? ப்ரூவ். அவ்வளவுதான். 5 மார்க் क्वेश्चन ரொம்ப சிம்பிள். ரெடி கோ. மால டவுட்ஸ் இருக்கா? Copy this one. Finish it quickly. Grandma.
Completed. Let's go, Lama. Those who are completed, take next sum into our it. Okay, ma. Look at sum number 6. Show that f of xy is given is continuous. Underline the word continuous. So far, நம்ம லிமிட் மட்டும் தான் ஃபைண்ட் பண்ணோம். இப்போ தான் ப்ரூவ் பண்ணணும். Continuous ப்ரூவ் பண்ணணும். At every x, y belonging to R square. One export ma. I'm also one. Okay. Sum number 6. What is the given function there? F of x comma y equals x square minus y square by y square plus 1. y square plus 1. We need to prove this is continuous at every point x comma y in R square. R square na graph sheet tane. R square na ma. R na real line ma. X axis or R, y axis or R, R and R na. R square na graph sheet la irukra points da solra. 2D full la solra. எந்த பாயிண்ட் எடுத்தாலும் கண்டினியூஸா வருமா? அந்த கிராஃப் ஷீட் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு? ஒன்னொன்னெல்லாம் போட முடியாது. ஜெனரல் ஆஸ்பெக்ட்ல தான் பண்ணணும். நான் என்ன செய்யறேன்? ஜெனரலா ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். லெட் மா ஸ்பெசிபிக் மா a, b belonging to what? R square. a b என்ன ஒண்ணா இருக்கலாம். நீ சொல்ற 0, 0 இருக்கும், 1, 2 இருக்கும், 5, 7 இருக்கும். ஜெனரலா எடுத்திருக்கேன். இப்போ கண்டினியூட்டிக்கு என்ன ப்ரூஃப் பண்ணணும்? டெஃபினிஷன் கொடுத்துருக்கேங்க. என்ன ப்ரூஃப் பண்ணணும்? டு ப்ரூவ் லிமிட் x, y tending to a, b x, y equal to f of a, b. இது ரெண்டும் சேமா வந்துருச்சுன்னா என்ன ஆயிடும்? கண்டினியூஸ் ஆயிடும். அவ்வளவுதான். இததான் ப்ரூஃப் பண்ண போறோம். கண்டினியூட்டியோட டெஃபினிஷன் மாதிரி முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோ. லெஃப்ட்ல என்ன இருக்கு? லிமிட் x, y tending to a, b f of equal to limit x, y tending to a, b. What is f of x, y? Divided by y square plus what? 1. இப்போ x க்கு a substitute பண்ணோம், y க்கு என்ன substitute பண்ணோம்? b substitute பண்ணுங்க. அதாவது இன்டிடெர்மினேட் ஃபார்ம் வரக்கூடாது. வராத வரைக்கும் நீங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் பை b ஸ்கொயர் பிளஸ் 1. ஆமா 0 வருமா? கீழே மேல 0 வரலாம், அது பிரச்சனையே கிடையாது. கீழே தானே வரக்கூடாது. கீழே 0வே வராது. ஏன்? b ஸ்கொயர் எப்பவுமே பாசிட்டிவ்மா. b க்கு நீ பாசிட்டிவ் வேல்யூ கொடு, நெகட்டிவ் வேல்யூ கொடு, ஸ்கொயர் பண்ணா என்ன ஆயிடும்? ஒரு பாசிட்டிவ் நம்பர் கூட 1 ஆட் பண்ணா பாசிட்டிவ் தான் வரும். நெகட்டிவும் வராது, கீழே 0வும் வராது. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஆன்சர், அக்செப்டபிள் ஆன்சர். இன்டிடெர்மினேட் ஃபார்ம் வரல. ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு? அப்ப given ஃபங்க்ஷன்ல x க்கு பதிலா என்ன செய்யணும்? a, y க்கு பதிலா என்ன பண்ணணும்? போட்டா அதே தான் திரும்ப வரும். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பை b ஸ்கொயர் பிளஸ் 1. இத 2 ன்னு வச்சுக்கோ. ரெண்டு ஆன்சர் எப்படி இருக்கு? அவ்வளவுதான் சம் முடிஞ்சிருச்சு. Therefore 1 and 2 implies limit x, y tending to a, b f of x, y equal to f of a, b. Condition வந்தாச்சு. Therefore f is continuous on R square. ஆனா ஜெனரல் பாயிண்ட் தானே இது. அப்ப எல்லா இடத்துலயும் கண்டினியூஸ்.
Therefore, f of x comma y is continuous on என்ன language யூஸ் பண்றோம் அல்லது continuous at every x comma y belonging to what r square. Prove. General point வச்சு நான் பண்ணிருக்கேன், ஸ்பெசிபிக் எடுக்கல. a comma b arbitrary ஏதோ ஒரு நம்பர்ஸ் தான். எழுதிக்கோ. கேட்பாங்க சார், கண்டிப்பா சம் கேட்பாங்க. Next. Sum number 7. Sum number 7 பாருங்க. G of x comma y is given for x not equal to 0 and g of 0 comma 0 equal to 1. Show that g is continuous at 0 comma 0. And g எங்க continuous இருக்கணுமா? 0 ஸ்பெசிபிக்காவே கொடுத்துட்டான். போன சம் ஜெனரல். இப்போ என்ன கொடுத்திருக்கான்? 0 comma 0 வே கொடுத்துட்டான். அந்த இடத்துல மட்டும் செக் பண்ணா போதும். போலாம். 7th one முதல்ல அந்த g of x நான் எழுதிக்கிறேன் கரெக்ட்டா? g of x comma y in fact e power y sin x by x. இது எப்பன்னா x not equal 0 வா இருக்கப்ப. And this will be 1 whenever x comma y equal to 0 comma 0. இதுதான் क्वेश्चनல இருக்குது. Show that g is continuous. அப்ப to prove நான் சொல்லுங்க பாப்போம். Limit x comma y tending to எதை அப்ரோச் பண்ணணும்? g of x comma y. இதுக்கு ஆன்சர் என்ன வந்தா கண்டினியூஸ்? அந்த 0. ஆமா 0 comma இது ரெண்டும் சேமா வந்துச்சுனா g எங்க கண்டினியூஸா இருக்கும்? 0 comma 0 ல மா போன சம்ல ab மா இங்க 0 comma 0 மா அவ்வளவுதான். போன சம்ல என்ன பண்ணியா அந்த வர்க் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணு. வாங்க LHS எடுத்துக்கோ. லிமிட் x comma y tending to 0 comma 0 g of x comma y equal to limit x comma y tending to 0 comma 0. என்னது g of x comma y? இதுவா அதுவா? இந்த ரெண்டுல எதை எடுப்பீங்க? அதுதான் எடுக்கணும். மா இது என்னன்னா கரெக்டா 0லயே இருக்கும். நம்ம 0லயே இருக்கோம். அப்ரோச் 0க்கு பக்கத்துல இருக்கும். நீங்க அத தான் எடுக்கணும். சொல்லுங்க. e power y sin x by what? x. இதுல x க்கு y க்கு 0 போட்டீங்கன்னா என்ன வரும்? என்ன வரும்? indeterminate form. இதே மாதிரி சம் ஒன்னு நம்ம போட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்ன. இதுக்கு மட்டும் ஆன்சர் என்னமா? 1. போட்டோமா இல்லையா?
அதாவது லிமிட் இங்க x மட்டும் தான் இருக்கு. அப்ப x டெண்டிங் டு 0 sin x by x இதுக்கு ஆன்சர் என்ன? கொஞ்ச நேரத்துக்கு லோபிதால் அப்ளை பண்ணா வரும். மேக் யூஸ் ஆஃப் இட். அப்ப e பவர் y க்கு 0 இதுக்கு ஆன்சர் 1 தானே? அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர். LHS கண்டுபிடிச்சிட்டேன். RHS போலாமா? RHSல என்ன இருக்கு? g of 0, ஆனா அதுக்கு ஆன்சர் क्वेश्चनலயே இருக்கு. கரெக்ட்டா 0,0 போட்டு ஆன்சர் என்ன? அவ்வளவுதான். ரெண்டு ஆன்சர் எப்படி இருக்கு? LHS 1 RHS they are equal. அப்ப ஈக்குவல் என்ன ஆயிடும்? கண்டினியூஸ். எழுதிக்கோ அவ்வளவுதான். Hence f is continuous at 0,0. Proved. Easy sum. Copy this. ஆமா ஸ்க்ரப் போடுங்க. இங்க கூட சப்ஸ்டிட் பண்ணா 0/0 தான் வரும். லோபிதால் அப்ளை பண்ணனும். cos x by 1 அப்போ 1. இதோட எக்ஸஸ் முடிந்த எக்ஸாம்பிள்ஸ் போடு. எக்ஸாம்பிள் ஓட நம்ம சொல்றோம். எக்ஸசைஸ் ஈஸி தான் அது. சிம்பிள் தான். சம்ஸ்லாம் லென்த் சம்ஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 3 ஸ்டெப் 4 ஸ்டெப் தான். எக்ஸசைஸ் ஓட example 8.8. example நம்ம next page போலாமா? இந்த சம் எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க தான் சொல்லணும். ஈஸி தான். Example sum 8.8. Question is let f of x comma y equal 3x minus 5y plus 8 divided by x square plus y square plus 1 for all x comma y belonging to R square. Show that f is continuous. Show this f is continuous on R square. Continuous at ஒரு single point கொடுத்திருக்காங்க. நான் என்ன ஸ்பெசிஃபிக்கா பாயிண்ட் கொடுத்திருக்கானா? Continuous on னா அந்த என்டையர் கிராஃப் ஷீட்டே எடுத்திருக்கான். அதுல இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்ப ஜெனரல் பாயிண்ட் தான் எடுக்கணும். ஜெனரல் பாயிண்ட் a, b ன்னு எடுக்கணும். வெரி குட். அப்ப solution let x y equal to what? a b belonging to what? R square. என்ன ப்ரூஃப் பண்ணா போதும்? லிமிட்டோட லெஃப்ட் ரைட் ரெண்டும் எப்படி இருக்கணும்? அது எழுதணுமா? 2 ப்ரூவ்ல இல்ல சமக்க போய்ட்டோமா? சமக்க போயிடலாம். அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வர லிமிட் சொல்லுங்கம்மா, ஆன்சர் சொல்லுங்கம்மா. f of x y equal to limit x y tending to a b
f of x comma y என்ன 3x minus 5y plus 8 whole divided by x square plus y square plus 1. x க்கு a போடணும், y க்கு b substitute பண்ணணும். substitute பண்ணுங்க. 3a minus 5b plus 8 divided by a square plus b square plus என்னது 1. இது indeterminate form வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா ஸ்கொயர் பண்ணா பாசிட்டிவ், ஸ்கொயர் பண்ணா பாசிட்டிவ். ரெண்டு பாசிட்டிவ் நம்பர் ஆட் பண்ணி 1 ஆட் பண்ணா அதுவும் பாசிட்டிவ் தான். indeterminate form வருமா? கீழ 0 வருமா? this is acceptable answer. ஒண்ணுன்னு வச்சுக்கோ. RHS போங்க. RHSல என்னமா இருக்கு? f of a, b. அப்ப ஃபங்க்ஷன்ல x க்கு பதிலா a, y க்கு பதிலா b. இதே தான் வரும். 3a minus 5b plus 8 divided by a square plus b square plus 1. இது 2. ரெண்டு எப்படி இருக்கு? அவ்வளவுதான். Therefore 1 and 2 implies that limit x comma y tending to a comma b, f of x comma y equal to f of a comma b. Therefore f is continuous. Therefore f is continuous on what? R square. Script R. நார்மலா இப்போ ஸ்கிரிப்ட் ஆர்னு இப்பதான் சொன்னேன். நார்மல் ஆர் கூட போட்டுக்கோ. அந்த a, bன்றது ஜெனரல் பாயிண்ட். நீங்க ஸ்பெசிபிக்கா 1,2, 5,7, 0,0 கூட எடுத்துக்கலாம். பட் ஒண்ணா போட்டீங்கன்னா எவ்வளவு பாயிண்ட் சார் செக் பண்ணுவேன். செக் பண்ணினா உட்கார வேண்டியதுதான். அதெல்லாம் ஜெனரலா தான் ப்ரூவ் பண்ணணும். எழுதிக்கோ. Example 8.9. Example 8.9. Look at the question. Consider f of x comma y equal to the statement line இருக்கு. நான் அப்படியே ஸ்பிளிட்ல எழுதுறேன். என்ன ஃபங்க்ஷன் கொடுத்திருக்கான் பாருங்க. டபுள் ஆக்ஷன், ஒரு ஆக்ஷன் வந்து
xy by x square plus y square if x comma y not equal to 0 comma 0. 0 if x comma y equal to what? 0 comma 0. அதான் क्वेश्चनல சொல்லிருக்கான். show that f is not continuous. அனலைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்த ரெண்டு சம்மே கண்டினியூஸ்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொல்றான்? not continuous at 0 comma 0 and continuous at all other points of r square. ரெண்டு क्वेश्चनல கேட்டிருக்கான். இது எல்லா இடத்துலயும் கண்டினியூஸா இருக்குமா? ஒரு இடத்துல மட்டும் வராதான். 0 comma 0ல மட்டும் தான் வராதான். அப்ப ரெண்டு கேஸ் வரும் சம்ல. ஆரம்பிக்கலாமா? முதல்ல கேஸ் 1. கேஸ் 1ல என்ன பண்ண போறோம்னா let x comma y equal to a comma b which is not equal to what? 0 comma 0. புரியுதா? நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. நான் அப்ப ஜெனரலா ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். அது என்ன கிடையாது, இப்ப அந்த பாயிண்ட் மட்டும் ஓர வச்சிரு. மற்ற இடங்களை செக் பண்றேன் நான். வாங்க அப்ப லெஃப்ட் லிமிட்டட் லிமிட் x comma y tending to a comma b f of x comma y equal to limit x comma y tending to a comma b. நம்ம 0 comma 0 இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்ப இதான் எடுக்கணும். xy by x square plus y square. அப்ப x க்கு a போடுங்க. ab என்னமா சொல்ற? a square plus b square. கண்டிப்பா டினாமினேட்டர் 0 ஆகாது. ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர் ஸ்கொயர் பண்ணோம். 0 வர சான்ஸ் கிடையாது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர் தானே இது. ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் போட்டானா வரும். இதே தான் வரும். அப்ப அப்படியே டைரக்டா எழுதிரு. this is equal to what? f of அப்படியே எழுதிட்டோமா? இத 1 2 ன்னு வச்சுன்னு பண்ணுவோம். தேவையில்லை. a comma b போட்டா இதே தான் வரும். மார்க் கொடுப்பாங்க. சந்தேகம் வேணாம். so limit x comma y tending to a comma b f of condition வந்தாச்சு இல்ல? therefore f is continuous everywhere in r square except 0 comma 0. அதை நான் எடுக்கல. therefore f is continuous at a comma b where it is not equal to 0 comma 0. அந்த a comma b ன்னு சொல்றது மூலமா 0 comma 0 இல்ல. அத தவிர எல்லா இடத்துலயும் கண்டினியூஸ். ஃபர்ஸ்ட் கேஸ் ஓவர். செகண்ட் கேஸ் என்ன? கரெக்ட்டா 0 comma 0 ன்னு சொல்றாங்க. அது அப்படிதான் பண்ணலாம். புரியுதா? ரெண்டு क्वेश्चन கேட்டிருக்காங்க. Okay, get up all of you. Get up. Thank you.